வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வாகை. நாம் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்த டைம் அண்ட் ஒர்க் பேஸ்டில் ஒரு சம் பார்ப்போம். A can finish a work in 18 days and B can do the same work in half the time taken by A. Then working together, what part of the same work they finish in a day? A என்பவர் ஒரு வேலையை 18 தினங்களில் செய்து முடிப்பார். அதே வேலையை B என்பவர் Aக்கு தேவைப்படும் நேரத்தில் பாதியில் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்தால் ஒரு நாளில் எவ்வளவு வேலையை செய்ய இயலும்? இங்கே 2 பேர்த்தோட வேலையை கொடுத்துருக்காங்க. இப்போ A என்பவர் ஒரு வேலையை 18 தினங்களில் செய்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா A என்பவர் 18 தினங்களில் செய்கிறாங்க. அதனால நம்ம எப்பயுமே ரெசிப்ரோக்கலாக தான் எழுதிக்கணும், அதாவது தலைகீழியாக தான் எழுதிக்கணும். ஏன்னா தினங்கள் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு வேலை தானே சொல்கிறாங்க, அதனால் 1/18ன்னு எழுதிக்கணும். B என்பவர் A செய்கிற வேலையோட பாதின்னு சொல்கிறாங்க. A தேவைப்படுற நேரத்தோட பாதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே 18ல் பாதினா என்னது 9 இல்லையா, அதனால் 1/9 எழுதிக்கணும். இப்போ இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் எவ்வளவு வேலையை செய்யணும்னு கேட்டிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்தாங்க, அப்போ அதாவது வந்து A + B 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2த்தையும் ஆட் பண்ணிக்கணும். 1/18 + 1/9 இப்படி எழுதிக்கணும். இப்போ நம்ம 9/18ங்கிறது விகிதத்தில் இருக்கிறதுனால நம்ம 2த்துக்கூட எல்சிஎம் எடுத்துக்கணும். அப்போ 9ஐயும் 18க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன ஆகும்? 9ஆல் வாய்ப்பாடால் போனால் 1 4 9s are 9, 2 9s are 18. அப்போ 9 2 இப்போ 1,1 எழுதிக்கலாம். இப்போ 9 2s are 18 இல்லையா, அப்போ 18 நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே 18 இருக்கிறனால அப்படியே நம்ம வந்து 1 போட்டுடலாம். ப்ளஸ் இங்கே வந்து இப்போ 18 வரணும்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ இங்கேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா 1 + 2, இப்போ வந்து 1 2s are 2ன்னு சொல்லி எழுதிக்கிறேன். இப்போ 3/18 வருமா? 3/18னா 1 3s are 3, 6 3s are 18. அப்போ 1/6 இதுக்கும் இதோட ஆன்சர் 1/6 தான் வருது. அப்போ 1/6 பாருங்கள், இந்த இடத்துல கேட்டுருக்காங்க பாருங்கள். இருவரும் சேர்ந்து செய்தால் ஒரு நாளில் எவ்வளவு வேலையை செய்ய இயலும்னு சொல்லிட்டு இவங்க விகிதத்தில் தான் கொடுத்துருக்காங்க, அதனால அவங்க விகிதத்தில் எழுதியிருக்காங்க. ஒருவேளை 6 நாட்களாக அப்படி கேட்டிருந்தா நம்ம அப்படியே எழுதிக்கலாம், 6 நாட்கள் எழுதிக்கலாம். அப்போ 1/6 days இந்த ஆன்சர்.